இந்த விபரீத ராஜயோகம் ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. விபரீத ராஜயோகம் எப்பொழுது உருவாகும்? 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். இந்த 3 பாவங்கள், இந்த 3 பாவத்தின் அதிபதிகள் விபரீத ராஜயோகத்தை நிகழ்த்துகிறார்கள். 6ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன், 8ஆம் இடத்தின் அதிபதியான குரு, 12ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய். இந்த 3 கிரகங்கள் தான் விபரீத ராஜயோகத்திற்கு காரணம். இதுல ஏதேனும் 2 கிரகங்கள் இணைவோ அல்லது தங்களுக்குள் பரிவர்த்தனை பெற்றோ இந்த கிரகங்கள் 6, 8, 12 இருந்தா ரிஷப லக்னத்திற்கு விபரீத ராஜயோகம். இந்த விபரீத ராஜயோகத்தின் வெளிப்பாடா ஜாதகர் எங்கோ ஒரு மூலையில் இருந்தவரை ஒரு மிகப்பெரிய நபராக மாற்றப்படுகிறது. அது எதிர்பாராத மாற்றமாக இருக்கும். வாழ்க்கையிலே பொருளை கொடுக்கும், புகழை கொடுக்கும், ஒரு தனி நபராக மாற்றும். ஆனால் இந்த விபரீத ராஜயோகத்தை அவர் கடைசி வரைக்குமே அனுபவிக்கணும். அந்த விபரீத ராஜயோகம் கொடுத்ததை ஜாதகர் வாழ்க்கையில் கடத்த வேண்டும் என்றால் இந்த விபரீத ராஜயோகத்தை அவயோக கிரகமான குரு வலுத்து நிகழக்கூடாது. குரு வலுவற்று இந்த விபரீத ராஜயோகம் நிகழ்ந்தால் ஜாதகர் தற்சமயம் மட்டும் அந்த தசாக்களில் மட்டுமே விபரீத ராஜயோகத்தின் வெளிப்பாடால் கௌரவ பெயர் புகழெல்லாம் அடைவார். பிறகு ஜாதகர் சிரமப்படுவார். அப்ப குரு வலுத்து, குரு மட்டும் வலுத்து இந்த விபரீத ராஜயோகம் நடக்கக்கூடாது. சுக்கிரன் வலுக்கலாம், செவ்வாய் வலுக்கலாம். ஒருவேளை உதாரணத்திற்கு சுக்கிரன் இங்கு அமர்ந்திருக்கு, குரு இங்கு 6ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்குன்னா இந்த பரிவர்த்தனை இருந்தா ஓகே. தனித்து ஸ்தான பலத்தை குரு மட்டும் பெற்றா தப்பு. கண்டிப்பா ஜாதகருக்கு விபரீத ராஜயோகம் கிடைக்கும். ஆனா பிறகு ஜாதகரை சிரமப்படுத்தும். அப்ப விபரீத ராஜயோகம் ரிஷப லக்னத்திற்கு ஏற்படுவது 6, 8, 12ஆம் அதிபதிகளான சுக்கிரன், குரு, செவ்வாயால் நிகழ்கிறது. இந்த 3 கிரகங்களில் ஏதேனும் 2 கிரகங்களாவது 6, 8, 12ஆம் இடங்களோடு பரிவர்த்தனை இணைவு தொடர்பை பெற்றால் விபரீத ராஜயோகம். ஆனால் அதை நிலைத்து பெறுவதற்கு குரு ஸ்தான பலத்தை